ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதை க்ரியேட் பண்ண ஃபார்மில் வந்து எப்படி நம்ம வந்து டேட்டாவை வந்து நம்ம டேட்டா பேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம இதே விஷயத்தை மாடல் ஃபார்ம் வச்சு அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாடல் ஃபார்ம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஜாங்கோ வந்து பை டிஃபால்ட் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் வந்து மாடல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாடல் ஃபார்மை வச்சு நம்ம எப்படி வந்து இதை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஃபார்ம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டாக எடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நம்ம வந்து அனுப்பின போஸ்ட்டில் வந்து டேட்டாவை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ஏஜென்ட் அப்படிங்கக்கூடிய ஃபீல்டுக்கு வந்து நம்ம மேனேஜர் வழியாக நம்ம டேட்டாவை கொரி பண்ணி அதுக்கப்புறமா லீடு க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இவ்வளோலாம் பண்ண வேணாம், நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மாடல் ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஃபார்ம்ஸ் டாட் பிஒயில் போயிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம லீட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்? நம்ம வந்து இப்போ மாடல் ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, கிளாஸ் லீட் மாடல் ஃபார்ம். ஓகே, லீட் மாடல் ஃபார்ம் அப்படின்றத க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார்ம்ஸ் டாட் மாடல் ஃபார்ம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மகிட்ட ஜாங்கோவில் இருக்கக்கூடிய இன்பில்ட் மாடல் ஃபார்ம் அப்படிங்கக்கூடிய இந்த பேக்கேஜை வந்து இது இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். ஓகே, கிளாஸ் மெட்டா. ஓகே, ஸோ இப்போ எந்த மாடலில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். மாடல் ஈக்குவல் டு லீட். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த லீட் அப்படிங்கக்கூடிய மாடலில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபீல்ட்ஸ் என்னென்ன ஃபீல்டெல்லாம் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஃபீல்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டப்லாக கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லீட் மாடலில் தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத இங்கே நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, மாடல் வந்து லீட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபீல்ட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து என்னென்ன ஃபீல்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஏஜென்ட் இந்த 4 கொடுக்கணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதை எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா லீட் கிரியேட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மாடல் டாட் பிஒயில் போய் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம், ஓகே, கமா மாடல் டாட் பிஒயில் போயிட்டு லாஸ்ட் நேம், கமா மாடல் டாட் பிஒயில் போயிட்டு ஏஜ், கமா ஏஜென்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏஜென்ட் ஃபீல்டையும் சேர்த்தே எடுத்துருக்கோம். ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன, இப்போ இது வந்து மாடல் ஃபார்ம், ரைட்? ஸோ நம்ம வந்து இந்த லீட் மாடியூலில் ஏஜென்ட் ஃபீல்டையும் சேர்த்தே நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜென்ட் இந்த 4யுமே எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த லீட் மாடல் ஃபார்மை வந்து நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய வியூவில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த வியூஸ் டாட் பிஒயில் போயிட்டு லீட் ஃபார்முக்கு பதிலாக லீட் மாடல் ஃபார்ம் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஓகே, லீட் மாடல் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த லீட் மாடல் ஃபார்மை நம்ம வந்து இங்கே இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். கமா லீட் மாடல் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ இன்ஹெரிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த லீட் மாடல் ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு தேவையான டேட்டாவெல்லாம் ரிசீவ் பண்ணும். லீட் மாடல் ஃபார்ம் ரெக்வஸ்ட் போஸ்டான்னு செக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், மேனேஜர் வழியாக நம்ம வந்து குவரி பண்ணி அதை இங்கே பாப்புலேட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இது பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போய்ட்டு ஃபார்ம் டாட் க்ளீன்டு டேட்டா, இந்த க்ளீன் டேட்டாவில் போய்ட்டு ஏஜென்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், நம்ம இங்கே நம்ம /create அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, டேட்டாபேஸ் லீட் மாடல் ஃபார்ம் நீட்ஸ் அப்டேட்டிங், சர்வர் மாதிரி ரன் பண்ணி பார்க்கலாம்.
fields attributes or exclude attributes is lead model form needs updating. ஓகே ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து என்ன மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூட் அப்படிங்கக்கூடிய இதை வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம views.pyல ஓகே இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் போய் create அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் அண்ட் நம்மளோட ஏஜென்ட்டும் சேர்ந்து நமக்கு இங்கே வந்திருக்கும். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து நான் ஒரு லீட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீட் க்ரியேட் பண்ணுறேன். ஏஜ் வந்து 7 years ஆச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி. ஸோ ஏஜென்ட் வந்து சுரேந்தர்னு அசைன் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். ஓகே இங்கே ஹாப்பி அப்படின்ற லீட் வந்துடுச்சு. ஓகே ஸோ இப்போ இவ்வளவும் நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதை அப்படியே சிம்பிளாக எடுத்துகிட்டு form.save அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே போய்ட்டு சேவ் பண்ணிவிட்டு இதே டாஸ்க்கை நீங்கள் பண்ண முடியும். /create அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அஜி, பால், ஏஜ் 21 அண்ட் ஏஜென்ட் வந்து சுரேந்தர். சேவ். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கோட் நம்ம இங்கே வந்து இவ்வளோ நீளத்துக்கு எழுதின கோடை வந்து மாடல் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாடல் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஃபார்ம் வந்து டேட்டா கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு வேலிட் பண்ணுறோம். அந்த ஃபார்ம் அப்படியே சேவ் பண்ணுறோம். ஸோ இது எதனால் பாசிபிள் அப்படின்னா நம்ம இங்கே ஃபார்ம்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாடலில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபார்ம் வந்து அப்படியே டேட்டாவை எடுத்து அந்த மாடலில் சேவ் பண்ணிடுது. ஓகே ஸோ இதுதான் வந்து மாடல் ஃபார்ம்ஸுடைய அட்வான்டேஜ். ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லீடை அப்டேட் பண்ணுறது அல்லது க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லீடை டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.